ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு த ஃபேப்ரிக் ஸ்டுடியோ. இன்றைக்கி வீடியோவில் 36 சைஸ் லைனிங் 3 டாட் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு எடிட் பண்ணும்போது இதை அப்லோட் பண்ணலாமா வேண்டாமான்ற ஒரு டவுட் இருந்துச்சு. அதுக்கான ரீசனை நான் பின்னாடி சொல்கிறேன். இந்த வீடியோவில் நார்மலாக எப்படி ப்ளவுஸை கட் பண்ணுறதுன்ற மட்டும் சொல்ல போகிறதில்ல. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நான் தைச்சி பழகும்போது எந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் எல்லாம் நான் பண்ணேன் ப்ளவுஸ் கட்டிங்கில், அதனால் எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு ப்ளவுஸோட ஃபினிஷிங்லங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டு போயிடாதீங்க. இந்த வீடியோன்னு இல்லை, யூடியூப்பில் இருக்க வேறு எந்த வீடியோவையும் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி புரிஞ்சுதோ அதை நோட்டில் நோட் பண்ணி வச்சு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கே தெரியும் நீங்கள் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்கன்னு. என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்கன்றதை தெரிஞ்சுட்டு அதை எப்படி சால்வ் பண்ணுறதையும் கற்றுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ வீடியோஸ் வேணும்னாலும் பார்க்கலாம், ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஸ்டிச் பண்ண முடியும். இப்போது கட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் 1 மீட்டர் காட்டன் ஃபேப்ரிக்கும் 1 மீட்டர் லைனிங் ஃபேப்ரிக்கும் எடுத்திருக்கேன். லைனிங் கிளாத்தில் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். 1 மீட்டர் லைனிங் கிளாத்தை வித் வைஸ் ஒரு தடவை மடிச்சுட்டு ஃபோல்டிங் சைடு என் சைடு இருக்க மாதிரி கிளாத்தை போட்டுக்கிறேன். நீங்கள் சில்க் ப்ளவுஸ் அந்த மாதிரி எதாவது ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா லைனிங் கிளாத்தை ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டு அயன் பண்ணிக்கோங்க. ஏன்னா காட்டன் லைனிங் கிளாத் ஸ்ட்ரிங்க் ஆகும், இல்லைனா எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இப்போ கிளாத்தில் இருக்க ரா எட்ஜஸை கட் பண்ணிடலாம். கீழே வேஸ்ட் ரவுண்டில் மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இல்லை எனக்கு ஒரு 1/2 இன்ச் போதும் அடித்து திருப்பிப்பேன் அப்படின்னா நீங்கள் 1/2 இன்ச் கூட வச்சுக்கோங்க. ப்ளவுஸோட ஹைட் 14 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு கோடு போட்டுக்கிறேன். 36 சைஸ் செஸ்ட் ரவுண்ட் இருக்கவங்களுக்கு 14 இன்ச் வந்து ப்ளவுஸோட ஹைட் வைக்கலாம். இல்லை கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்காங்க அப்படின்னா 13லேருந்து 13.5 இன்ச் கூட வச்சுக்கோங்க. ஷோல்டர் ஜாயினிங்க்கு ஒரு 1/2 இன்ச் மேலேயே மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து நெக் வித்து நான் 2.5 இன்ச் எடுத்திருக்கேன். 36 இன்ச் செஸ்ட் ரவுண்ட் இருக்கவங்களுக்கு 2.5 இன்ச்லேருந்து 2.25 இன்ச் வரைக்கும் நெக் வித் வைக்கலாம். அடுத்து ஷோல்டர் 3 இன்ச் வைக்கிறேன். இது வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறக்கும் சீம்க்கும் சேர்த்து. இப்போ நீங்கள் தைச்சதுக்கப்புறம் உங்களோட ஷோல்டரோட வித் பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச் இருக்கும். இல்லை எனக்கு 2.5 இன்ச் ஷோல்டர் வேண்டாம், இன்னும் தின்னாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். ஆனால் பேக் சைடில் நாட் ஸ்டிச் பண்ணிக்கணும், இல்லைனா ப்ளவுஸ் உங்கள் ஷோல்டரில் நிற்காது. அடுத்து ஆர்ம் ஹோல் லென்த் 6 இன்ச்சு. ஆர்ம் ஹோல் லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 ஃபார்முலா இருக்குது. ஒன்று செஸ்ட் ரவுண்ட் டிவைட் பை 6 போடலாம், இல்லைனா பைசெப் டிவைட் பை 2 போடலாம். இந்த ரெண்டில் எது உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்றது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். நான் செஸ்ட் ரவுண்ட் டிவைட் பை 6 வச்சு 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த லைனில் ஷோல்டர்லேருந்து கீழே ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிவிட்டு எல் ஷேப்பில் லைன் வரைஞ்சிக்கிறேன். இந்த எல் லைனோட கார்னர்லேருந்து 45 டிகிரியில் 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். ஆர்ம் ஹோல் ஸ்கேல் வச்சுட்டு இந்த ஸ்கேல் பார்த்திங்கன்னா அந்த லைன்லேயும் டச் ஆகிருக்கணும், நம்ம மார்க் பண்ண அந்த 1 இன்ச்லேயும் டச் ஆகிருக்கணும். ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வரைஞ்சிக்கிறேன். அடுத்து செஸ்ட் ரவுண்டு எனக்கு 36 இன்ச்சு. 4ஆல் டிவைட் பண்ணோம்னா 9 இன்ச் வரும். ஃபோல்டிங் சைட்லேருந்து 9 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் ஒரு 1.5 இன்ச் மார்ஜினுக்காக. இந்த இடத்துல ஈஸ் எதுவும் மார்க் பண்ண தேவையில்லை. பேக் சைடில் டீப் நெக் வைக்க போகிறோம், அதனால ஈஸ் எதுவும் தேவையில்லை. அடுத்து வேஸ்ட் ரவுண்ட் எனக்கு 32 இன்ச்சு. 4ஆல் டிவைட் பண்ணோம்னா 8 இன்ச்சு. ப்ளஸ் 1 இன்ச் டாட்காக, ப்ளஸ் 1.5 இன்ச் மார்ஜினுக்காக. ஃபஸ்ட்டு மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா இந்த டாட்காக எக்ஸஸாக ஒரு 1 இன்ச் வச்சுக்கோங்க. இல்லைனா உங்களோட மார்ஜினில் இருந்து தான் உங்கள் டாட்கான கிளாத்தை எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து நெக் மார்க் பண்ணிடலாம். நெக்கோட ஹைட் பார்த்தீங்கன்னா 8 இன்ச் வைக்கிறேன். அந்த 8 இன்ச் கிட்ட உங்கள் நெக் வித்தை நீங்கள் வேணும்னா அதிகம் பண்ணிக்கலாம். 2.5 இன்ச்சிலேருந்து ஒரு 3 இன்ச் வரைக்கும் கூட நீங்கள் நெக் வித்தை அதிகம் பண்ணி வச்சுக்கலாம். நான் இங்கே வந்து சேஞ்ச் பண்ணல, அதே 2.5 இன்ச்லேயே கீழேயும் மார்க் பண்ணி பாக்ஸ் போட்டுக்கிறேன். சிம்பிளாக யூ ஷேப்பில் நெக் டிசைன் வரைஞ்சிக்கிறேன். நெக்கில் நம்ம காமனாக பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, நெக்கை மார்க் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டான சீம் அலவன்ஸ் கொடுக்காம விட்டுருவோம். சீம் அலவன்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த மெத்தடில் நெக்கை தைக்க போகிறீங்கன்றதை முடிவு பண்ணிக்கோங்க. லைனிங் கிளாத்தை வச்சு அடித்து திருப்ப போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வரைஞ்ச அந்த லைன் மேலேயே தான் தையல் போடுவீங்க. ஸோ அந்த இடத்துல சீம் கொடுக்க தேவையில்லை. இதுவே நீங்கள் கிராஸ் பீஸ் கொடுத்து தைக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு 1/4 இன்ச் முன் பக்கமாக விடணும். அப்போ தான் கிராஸ் பீஸ் கொடுத்து அடித்து திருப்பறக்கு கரெக்டாக இருக்கும். சீம் கொடுக்காம கட் பண்ணிட்டோன்னா நெக்கு அகலமாக போக வாய்ப்பு இருக்குது. இதுவும் நம்ம காமனாக பண்ணுற ஒரு மிஸ்டேக்கு. அடுத்து டாட் மார்க் பண்ணிடலாம். வேஸ்ட் ரவுண்ட் ப்ளஸ் 1 இன்ச் டாட் விட்டோம் இல்லையா, அது ரெண்டுக்கும் சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு டாட்டோட ஹைட் பார்த்தீங்கன்னா நான் 4 இன்ச் வைக்கிறேன். நீங்கள் ஒரு வேளை இன்னும் டீப்பான நெக் வரைஞ்சிருந்தீங்க அப்படின்னா
உங்களோட டாட்டோட ஹைட் கம்மி பண்ணிக்கணும். டாட்டுக்கும் நெக்குக்கும் அட்லீஸ்ட் 2 இன்ச்சாவது கேப் இருக்க மாதிரி பார்த்துட்டு டாட் மார்க் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இந்த டாட் வந்து உங்கள் நெக் லைனை டிஸ்டர்ப் பண்ணும். இப்போ டாட் அந்த மார்க் பண்ணதுக்கு 2 சைட்லேயும் 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு லைன் வரைஞ்சிக்கிறேன். இவ்வளோதான், பேக் பார்ட்டை கட் பண்ணிடலாம். சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கேட்டாங்க, நீங்கள் டீப் நெக் வைக்கும்போது ஷோல்டர் ஸ்லோப் வைக்கலாமான்னு. நீங்கள் டீப் நெக் வச்சு ப்ளவுஸ் போடும்போது ஷோல்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு ஸ்லோப் லைன் க்ரியேட் ஆகும். அதனால் எக்ஸஸாக வந்து ஸ்லோப் கொடுக்க தேவையில்லை. அடுத்து ரொம்ப காமனாக பண்ணுற மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா நாச்சஸ் போடாமல் போகிறது. தைக்கும்போது இது ரொம்பவே தேவைப்படும். நம்ம மறந்து ஏதாவது தப்பாக பண்ண போனால் கூட இந்த நாச்சஸ் வந்து நம்மளுக்கு ரிமைண்ட் பண்ணும். ஸோ நாச்சஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட், அதையும் போட்டுக்கோங்க. இப்போது ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணிடலாம். பேக் பார்ட் கட் பண்ணது போக பேலன்ஸ் இருக்க கிளாத்தை அப்படியே எடுத்திருக்கேன். ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஃபோல்டிங் சைடு தேவையில்லை. ஸோ கிளாத்தோட ஓப்பன் சைட்லேயே போடுறேன். இப்போ நீங்கள் ஸ்ட்ரைட் கட் போட போகிறீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி நம்ம பேக் பார்ட்டை போட்டுட்டு மார்க் பண்ணிக்கலாம். இல்லை கிராஸ் கட் போட போகிறீங்க அப்படின்னா 45 டிகிரி ஆங்கிளில் இந்த மாதிரி கிளாத்தை போட்டுட்டு கட் பண்ணணும். நான் வந்து செமி கிராஸில் கட் பண்ண போகிறேன். அதனால் லைட்டாக ஒரு 20 டிகிரி இருக்க மாதிரி மட்டும் கிளாத்தை போட்டிருக்கேன். இப்போது பேக் பார்ட்டை போட்டு அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். அவுட்டர் லைன்ஸை ட்ரேஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் வச்சுட்டு கரெக்டாக கோடு போடுங்க. ஃப்ரீ ஹேண்ட்லேயும் பண்ணலாம், பட் கரெக்டாக பார்த்துட்டு ட்ரேஸ் எடுங்க. நெக் வித் ஷோல்டர், ஆர்ம் ஹோல் ரவுண்ட், அதே மாதிரி செஸ்ட் ரவுண்ட் வரைக்கும் மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம ப்ளவுஸ் மார்க் பண்ணும்போது ரொம்ப கவனமாக மார்க் பண்ணணும். ஸ்டிச்சிங்கில் மிஸ்டேக் பண்ணோம்னா நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். கட்டிங்லேயே மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா நம்மளால் மாற்ற முடியாது. எக்ஸ்ட்ரா கிளாத் அட்டாச் பண்ணோம், அந்த மாதிரி ஃபினிஷிங் போயிடும். ஸோ மார்க் பண்ணும்போது ரொம்பவே கவனமாக பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டில் நெக்கோட ஹைட் 6.5 இன்ச் வேணும். ஸோ அதையும் மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஃப்ரண்ட் லைன் பேக் பார்ட்டில் என்ன இருக்கோ அதையும் மார்க் பண்ணிவிட்டு கீழே அந்த 14 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டோம் இல்லையா, அது ப்ளவுஸோட ஹைட், அதையும் மார்க் பண்ணிவிட்டு இப்போ பேக் பார்ட்டை எடுத்துடலாம். இப்போ மற்ற மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் ஜாயினிங்காக ஒரு 1/2 இன்ச்சு, ஆர்ம் ஹோலில் அந்த எல் லைன் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது ஃப்ரண்ட் நெக் மார்க் பண்ணிக்கலாம். நெக்கோட வித் அதே 2.5 இன்ச் தான். நெக் ஹைட் 6.5 இன்ச் வச்சுட்டு பாக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸ்கேல் வச்சுட்டு நெக் வரைஞ்சிக்கலாம். ரவுண்ட் நெக்காக இல்லாமல் ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் மட்டும் கொடுத்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா தைச்சு போடும்போது நெக்கு உள் பக்கமாக இழுத்துட்டு போகாமல் இருக்கும். இங்கேயும் நீங்கள் அந்த 6.5 இன்ச் ஹைட்டில் வேணும்னா நெக் வித் அதிகம் பண்ணிக்கலாம். 3 இன்ச் வரைக்கும் கூட வைக்கலாம். அடுத்து ஃபுல் பஸ்ட் லைன் மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர்லேருந்து 10.5 இன்ச்சு. இது வந்து ஷோல்டர்லேருந்து நிப்பிள் என்ன ஹைட்டில் இருக்கோ அதை தான் மார்க் பண்ணியிருக்கேன், 10.5 இன்ச்சு. அடுத்து அண்டர் பஸ்ட் லைனு ஷோல்டர்லேருந்து எனக்கு 13.5 இன்ச்சு. ஸோ ஃபுல் பஸ்ட் லைன்லேருந்து கீழே ஒரு 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். ஷோல்டர்லேருந்தும் 13.5 இன்ச் வச்சு கூட மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 டாட்டையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன் கோடு போட்டு. அடுத்து இந்த சென்டர் டாட் மார்க் பண்ணுறேன். சென்டர்லேருந்து 4 இன்ச்சு, அதாவது ஓப்பன் சைட்லேருந்து 4 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து 2 பஸ்ட், அதாவது நிப்பிள் பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸு. இது டோட்டலாக 8 இன்ச் இருக்குது அப்படின்னா /2 போட்டு 4 இன்ச்சாக எடுத்திருக்கேன். சேம் இதே மெஷர்மெண்ட்ஸை தான் நம்ம பிரின்சஸ் கட்லேயும் யூஸ் பண்ணுவோம். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். இப்போது ஹூக் பட்டிக்கிட்ட நம்ம ஒரு 2 இன்ச் மேலே வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ப்ளவுஸோட ஹைட் 14 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, அதிலிருந்து மேலே 2 இன்ச்சு. அதே மாதிரி சைட்லேயும் ஒரு 2 இன்ச்சு, அந்த 14 இன்ச்லேருந்து 2 இன்ச் மேலே வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த 2 இன்ச் மார்க்கையும் இந்த பெரிய டாட்டையும் நான் ஒன்றா கனெக்ட் பண்ணுறேன். சைடில் மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம செஸ்ட் ரவுண்டும் அண்டர் பஸ்ட் ரவுண்டையும் மார்க் பண்ணிக்கலாம். செஸ்ட் ரவுண்ட் நம்மளுக்கு 36 இன்ச்சு, 9 இன்ச் வரும். இங்கே வந்து 9.5 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம தேர்ட் டாட் ஒன்று பிடிப்போம் இல்லையா, அதுக்கும் சேர்த்து. ஸோ 9.5 இன்ச்சு ப்ளஸ் 1.5 இன்ச் மார்ஜின்காக. அதே மாதிரி அண்டர் பஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணுறக்கு 2 இன்ச் இப்போ லைன் போட்டோம் இல்லையா, அது மேலே நம்ம வேஸ்ட் ரவுண்டை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். வேஸ்ட் ரவுண்ட் வந்து எனக்கு 8 இன்ச்சு. அதை இந்த 2 இன்ச் லைன் மேலே மார்க் பண்ணிவிட்டு டாட்டை கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பெரிய டாட்டில் 2 பக்கமும் 1.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு கோடு போட்டுக்கலாம். இந்த பெரிய டாட் எதை பேஸ் பண்ணி 1.5 இன்ச் மார்க் பண்ணுறேன்னா, இதில் செஸ்ட் ரவுண்ட் அண்ட் ஃபுல் பஸ்ட் ரவுண்ட் ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பார்க்கணும். இங்கே செஸ்ட் ரவுண்ட் 36 இன்ச்சு, ஃபுல் பஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா 38.5க்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ ரெண்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் அப்ராக்சிமேட்டாக பார்த்தா 3 இன்ச்சு. அதை 2ஆல் டிவைட் பண்ணி 2 சைட்லேயும் 1.5 இன்ச் 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது கீழே அண்டர் பஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணிடலாம்.
ஓப்பன் சைட்லேருந்து பெரிய டாட் 2.5 இன்ச் இருக்குது. அடுத்து அந்த டாட்டை விட்டுட்டு நம்ம வரைஞ்ச அந்த லைன் மேலேயே 8.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த 8.5 இன்ச்சுங்கிறது நம்மளோட வேஸ்ட் ரவுண்ட் இருக்கு இல்லையா, அதே தான். ப்ளஸ் ஒரு 0.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் ஒரு 1.5 இன்ச் மார்ஜினுக்காக மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது செஸ்ட் ரவுண்டையும் அண்டர் பர்ஸ்ட் லைனையும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பிளைண்டான ஒரு மிஸ்டேக் நான் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணேன் அப்படின்னா, செஸ்ட் ரவுண்டில் இருக்க மார்ஜினில் மார்க் பண்ணியிருக்கேன். கீழே இருக்கிற மார்ஜின், அதாவது ஃபுல் பர்ஸ்ட் ரவுண்டில் இருக்க மார்ஜினை மார்க் பண்ணினதையே விட்டுட்டு நம்ம ரெடி மெஷர்மெண்ட் இருக்கு இல்லையா 8.5 இன்ச்சு, அதுக்கு மட்டும் சேர்த்து கோடு போட்டுட்டேன். இதனால் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் என்ன இஷ்யூ வந்திருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். கீழே கனெக்ட் பண்ணியிருக்கிற பட்டியில் கிளாத் பத்தாது. மேலே ஃப்ரண்ட் பார்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் லைனாக இல்லாமல் இந்த மார்ஜினே இல்லாமல் கட் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நான் சரி பண்ணணுன்னா எக்ஸஸாக அட்டாச் தான் பண்ணணும். ஸோ கட் பண்ணும்போது ரொம்பவே பார்த்து கவனமாக கட் பண்ணணும். அதனால தான் நம்ம மார்க்ஸை டாட் பண்ணும்போது கரெக்டாக கொஞ்சம் பெரிய சைஸில் மார்க் பண்ணிக்கோங்க. கவனக்குறைவால் இந்த மாதிரி பிளைண்டான மிஸ்டேக்ஸ் பண்ணாதீங்க. அடுத்து சீம் அலவன்ஸ் ஆட் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் பார்ட்டில் நம்ம மேக்ஸிமம் பண்ணுற மிஸ்டேக் எதுவாக இருக்குன்னா இந்த சீம் அலவன்ஸ் விடாமல் கட் பண்ணுறது தான். ஃப்ரண்ட் பார்ட்டையும் பட்டியும் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச் விடணும். ஸோ இதில் 1/2 இன்ச் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் ஹூக் பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்கும் விடணும். நீங்கள் ஹூக் பட்டி 1/4 இன்ச்சில் தைப்பீங்களா இல்லை 1/2 இன்ச்சில் தைப்பீங்களா, அதை பொறுத்து இங்கே சீம் விட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 1/4 இன்ச் மட்டும் விட்டுருக்கேன். இப்போது செகண்ட் டாட் மார்க் பண்ணிடலாம். ஃப்ரண்ட்டில் ஹூக் பட்டிக்கிட்ட என்ன லென்த் இருக்கோ அதில் ÷ 2 எடுத்துகிட்டு 2.25 இன்ச்லேருந்து 2.5 இன்ச் வரைக்கும் செகண்ட் டாட்டோட ஹைட் பிடிச்சிக்கலாம். செகண்ட் டாட்டோட வித் பார்த்திங்கன்னா எப்போ போல் ஒரு 1/4 இன்ச் மட்டும் விட்டுக்கோங்க. இப்போது ஃப்ரண்ட் பார்ட்டை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் கட் பண்ணிடலாம். நம்ம பண்ணுற ஒன் ஆஃப் த பெரிய மிஸ்டேக் இது தான். 1/2 இன்ச் குழிவாக ஃப்ரண்ட்டில் கட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் அப்படியே கத்திரிக்கோல் எடுத்து கட் பண்ணி விடுவோம் 1/2 இன்ச்சு. அந்த மாதிரி பண்ணாமல் கரெக்டாக மார்க் பண்ணி அதை பேஸ் பண்ணி கட் பண்ணுங்கள். ஆர்ம் ஹோல் லென்த்தில் பாதியை மார்க் பண்ணிவிட்டு 3 இன்ச்சு, அந்த 3 இன்ச் கிட்ட 1/2 இன்ச் உள் பக்கமாக மார்க் பண்ணி அந்த மார்க்கை பேஸ் பண்ணி லைன் வரைஞ்சிருக்கேன். இப்போ இதில் ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வரைஞ்சிக்கலாம். இந்த ஆர்ம் ஹோல் ஸ்கேல் வச்சு வரைஞ்சிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸாக இருக்கவங்க உங்கள் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நோட்டில் ஒரு தடவை போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளாத்தில் கட் பண்ணுங்கள். இதனால் உங்களுக்கு கொஞ்சம் கிளியரான ஐடியா கிடைக்கும். கூடவே மார்க் பண்ணும்போது ரொம்ப கவனமும் தேவை. நான் இந்த அண்டர் பர்ஸ்ட் ரவுண்டில் மார்ஜினை விட்டுட்டு மார்க் பண்ணேங்கிறதையே எடிட் பண்ணும்போது தான் கண்டுபிடிச்சேன். ஈவன் ஸ்டிச் பண்ணும்போதும் ஒரு டவுட் வந்துச்சு. இருந்தாலும் பெருசாக எதையும் யோசிக்காமல் அப்படியே ஸ்டிச் பண்ணியாச்சு. எடிட் பண்ணும்போது தான் பார்த்தா மார்ஜினை விட்டுட்டு மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பிளைண்டான மிஸ்டேக்ஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனமாக பண்ணுங்கள். அடுத்து நம்ம பண்ணுற பெரிய மிஸ்டேக் பார்த்தோம்னா சீம் அலவன்ஸ் கொடுத்துருவோம். ஆனால் அந்த என்ன சீம் அலவன்ஸ் கொடுத்தோமோ அதில் தைச்சிருக்க மாட்டோம். இப்போ நீங்கள் 1/2 இன்ச் தைக்கிறதுக்காக விடுறீங்க அப்படின்னா அந்த 1/2 இன்ச்சை தைச்சிடணும். நீங்கள் 1/4 இன்ச்சில் தைச்சிங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச் உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் சீம்காக எவ்வளோ கிளாத் விடுறீங்களோ அந்த கிளாத்தை கண்டிப்பாக தைச்சிடணும். இப்போது டாட் எல்லாத்தையும் நாச் பண்ணியாச்சு. தேர்ட் டாட்டை மார்க் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு டாட்டையும் செகண்ட் டாட்டையும் இந்த மாதிரி எடுத்தோம்னா தேர்ட் டாட் அதுவே கிடச்சிரும். தேர்ட் டாட்டோட ஹைட் பார்த்திங்கன்னா ஒரு 3.25 இன்ச்லேருந்து 4 இன்ச் வரைக்கும் மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மெத்தடில் தான் தேர்ட் டாட் மார்க் பண்ணுவேன். நீங்கள் யூஸ்வலாக எப்படி மார்க் பண்ணுவீங்களோ அதை பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஃப்ரண்ட் பார்ட்டும் மார்க் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு கிளாத்லேயும் விழுறதுக்காக நான் ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ இப்போ வரைக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணி ஸ்ட்ரகிள் பண்ணிருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பட்டி கட் பண்ணிடலாம். டபுள் லேயர் கிளாத் இருக்க மாதிரி எடுத்திருக்கேன். ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டில் மார்க் பண்ணுறதுக்காக பட்டியோட ஃப்ரண்ட்டு. ஸோ ஒரு 1/4 இன்ச் எக்ஸஸாக மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து வி பட்டி ஹூக் பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த பட்டியோட லென்த் பார்த்தீங்கன்னா உங்கள் வேஸ்ட் ரவுண்ட் இருக்கு இல்லையா, அது இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. வேஸ்ட் ரவுண்ட் 8 இன்ச்சு ப்ளஸ் 1.5 இன்ச் மார்ஜினுக்காக. இப்போ இந்த பட்டியோட ஹைட் மார்க் பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டில் ஹூக் பட்டி கிட்ட பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட ஹைட்லேருந்து 2 இன்ச் மேலே இருக்குது. சைட் ஜாயினிங் கிட்ட 2.5 இன்ச் வந்து மேலே இருக்குது. ஃப்ரண்ட் பார்ட்டில் கூடவே இப்போ நம்ம வந்து செகண்ட் டாட் பிடிப்போம்.
ஸோ அதில் ஒரு 1/2 இன்ச் போகும். ஸோ ஃப்ரண்ட்டில் ஒரு 2.5 இன்ச் கம்மியாக இருக்கும், அதே மாதிரி சைட்லேயும் ஒரு 2.5 இன்ச் கம்மியாக இருக்கும். இது கூட சீம்காக ஒரு 1 இன்ச் ஆட் பண்ணிக்கணும். கீழே பட்டியை ஃபினிஷ் பண்ணுறக்கு ஒரு 1/2 இன்ச், மேலே ஃப்ரண்ட் பார்ட்டோட கனெக்ட் பண்ணுறக்கு ஒரு 1/2 இன்ச்சு. ஸோ 3.5 இன்ச்சு ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச் வந்துட்டு ஃப்ரண்ட் பார்ட்டில் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் 4 இன்ச்சு, சைடில் பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச் வரும். இப்போது சென்டர் டாட்டுக்கு கீழே இருக்கிற பட்டி பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 2.25 இன்ச் ஹைட் இருக்கணும். ஸோ ஓப்பன் சைடில் இருந்து அந்த பெரிய டாட் எந்த லென்த்தில் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதைவே இங்கேயும் மார்க் பண்ணி 2.25 இன்ச்சுக்கு நான் ஹைட் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 3 டாட்டையும் நான் இப்போ ஒன்றா வச்சு மார்க் பண்ணிடலாம். அவ்வளோதான், பட்டியை கட் பண்ணிடலாம். கட் பண்ணதுக்கப்புறம் பட்டியோட லென்த் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். கீழே 9.5 இன்ச் இருக்குது. அதே மாதிரி மேலே செக் பண்ணிங்கன்னா ஒரு 1/2 இன்ச் அதிகமாக வரணும். 10 இன்ச் இருக்குது, கரெக்டாக இருக்குது. அடுத்து ஸ்லீவ் கட் பண்ணிடலாம். கிளாத்தை இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபோல்டிங் சைடு என் சைடு இருக்க மாதிரி போட்டிருக்கேன். கீழே ரா எட்ஜஸை கட் பண்ணுறதுக்கு ஒரு கோடு போட்டுக்கிறேன். கீழே இருந்து ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே நான் லைனிங் கிளாத்தை வச்சு அடித்து திருப்ப தான் போகிறேன், அதனால் 1/2 இன்ச் போதும். ஸ்லீவோட ஹைட் 8 இன்ச் வச்சுருக்கேன். ஷார்ட் ஸ்லீவ் வேணும்னாலும் ஷார்ட் ஸ்லீவ் வச்சுக்கலாம். 8 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு கோடு போட்டுக்கிறேன். ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச் பார்த்தா சீம்காக விட்டுடலாம், இது ஷோல்டரோட ஜாயின் பண்ணுறதுக்காக. அடுத்து ஸ்லீவ் கேப் 3.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த 3.5 இன்ச் லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போது ஆர்ம் ஹோல் ரவுண்ட் மார்க் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதிலிருந்தே நம்ம ஆர்ம் ஹோல் ரவுண்ட் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக பேக் பார்ட்டில் இருந்து தான் ஆர்ம் ஹோல் ரவுண்ட் மெஷர் பண்ணணும். பேக் பார்ட்டில் நீங்கள் மெஷர் பண்ணும்போது என்ன அளவு வருதோ அதை அப்படியே எடுத்து ஸ்லீவில் மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு ஆர்ம் ஹோல் ரவுண்ட் 8.25 இன்ச் இருக்குது. சீம்காக மேலே ஒரு 1/2 இன்ச் விட்டோம் இல்லையா ஷோல்டர் ஜாயின் பண்ண, அதிலிருந்து இந்த 3.5 இன்ச் லைன் மேலே மார்க் பண்ணிக்கிறேன் 8.25 இன்ச்சை. இப்போ ஃபோல்டிங் சைட்லேருந்து அந்த 8.25 இன்ச் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கோ அதில் பாதியை மார்க் பண்ணிக்கிறேன். அந்த இடத்துல கேப் ஹைட்லேயும் பாதியை மார்க் பண்ணிவிட்டு 2 டாட்டையும் ஒன்றா கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 2 டாட்டும் ஒரு பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகும். ஃபோல்டிங் சைட்லேருந்து 1.5 இன்ச்லேருந்து 1.25 இன்ச் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. அங்கே ஸ்லீவ் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும். அதுக்கடுத்து கர்வ் ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வரைஞ்சிக்கலாம். நம்ம இப்போ மார்க் பண்ண அந்த பாயிண்ட்டை வச்சு இது வந்து ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் லைனு. பேக் ஆர்ம் ஹோல் லைன் வரைகிறதுக்கு இந்த எல் கார்னர்லேருந்து மேலே ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இப்போது அந்த மார்க்கை பேஸ் பண்ணி ஒரு ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வரையலாம். இதுதான் வந்து பேக் ஆர்ம் ஹோல் ரவுண்டு. அடுத்து ஸ்லீவ் ரவுண்டு எனக்கு 11 இன்ச்சு. ஸோ 5.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் ஃபோல்டிங் சைட்லேருந்து. ப்ளஸ் 1.5 இன்ச் மார்ஜின்காக நீங்கள் பாடியில் என்ன கொடுத்தீங்களோ அதைவே இங்கேயும் மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு இங்கே மேலே கிளாத் பத்தலை, அதனால் நான் அட்டாச் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான், இப்போ ஸ்லீவை கட் பண்ணிடலாம். இப்போது ஃப்ரண்ட் பார்ட்டை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் லைனை கட் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் லைன் 1/2 இன்ச் கட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பாட்டுக்கு அப்படியே கட் பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணாமல் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். ஃப்ரண்ட் பார்ட் எதுன்னு தெரியறதுக்கு மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். அவ்வளோதான், ஸ்லீவும் கட் பண்ணியாச்சு. இப்போ இதை நாச் பண்ணிடலாம். ஆர்ம் ஹோல் ரவுண்டில் சென்டரில் எல்லாம் நாச் பண்ணிக்கலாம். நாச் பண்ணுறதும் நம்ம சும்மா எதுக்கும் பண்ணுறதில்ல, இது எல்லாமே யூஸ் ஆகும் பின்னாடி. அவ்வளோதான், நம்ம 36 சைஸ் 3 டாட் ப்ளவுஸோட லைனிங்கை கட் பண்ணியாச்சு. இதில் ஃப்ரண்ட் பார்ட் பேக் பார்ட் எல்லாத்துக்குமே நம்ம மார்க் பண்ண மெஷர்மெண்ட்ஸை அதிலேயே எழுதியிருக்கேன். வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஏன் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணலாமா வேண்டாமான்னு யோசித்ததோட ரீசனை சொல்கிறேன். இது வரைக்கும் எல்லாம் கரெக்டாக தான் போச்சு. இந்த மெயின் ஃபேப்ரிக்கையும் லைனிங் கிளாத்தையும் வச்சு கட் பண்ணுவோம் இல்லையா, அதில் பேக் பார்ட்டையும் பட்டியும் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிட்டேன். அடுத்து ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணுறதுக்கு நம்ம லைனிங்கில் எப்படி கட் பண்ணுவோமோ அதே மெத்தடில் இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டை போட்டாச்சு. ஆனால் மெயின் ஃபேப்ரிக்கில் இருக்கிற பிரிண்ட்டை நான் பார்க்காம விட்டேன். நானே நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், பிரிண்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து லைனிங்கை கரெக்டாக போட்டு கட் பண்ணுங்கன்னு. ஃப்ரண்ட் பார்ட் மட்டும்தானான்னு பார்த்தா அது மட்டும் இல்லை, ஸ்லீவையும் பார்த்தா நான் தலைகீழாக தான் போட்டு கட் பண்ணியிருக்கேன். இது எல்லாம் போட்டு நான் கட் பண்ணி முடித்தாச்சு. தைக்கும்போது ஈவன் ஃப்ரண்ட்டையும் தைச்சி முடிச்சிட்டேன். ஸ்லீவை தைக்கும்போது தான் பார்க்குறேன் மேலே கீழே இருக்குன்னு.
ஸோ இந்த ரீசனுக்காக தான் நான் வந்து அப்லோட் பண்ணலாமா வேண்டாமான்ற ஆசோலேஷனில் இருந்தேன். பட் ஃபைனலி மிஸ்டேக்ஸ் எல்லாருமே பண்ணுவாங்க. என்ன மாதிரி பிளைண்டான மிஸ்டேக் பண்ணாதீங்கன்றதுக்காகவே இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி.